நீங்க அவங்களுக்காக தான் பேச வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரவும் மாட்டேன், கையெழுத்து போடவும் மாட்டேன். பத்மா, புரியாம பேசாதம்மா. நீ எதுக்கு இப்படி முட்டாள்தனமா முரண்டு பிடிச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணு முட்டாள்தனமா முரண்டு பிடிக்கல. நான் இந்த குடும்பத்துல பிறந்திருக்கேன். நான் பொண்ணா இருந்தாலும் எங்க அப்பாவுக்கு நான் வாரிசுதான். எனக்கு இந்த சொத்துல முழு உரிமை இருக்கு. ஐயோ, சொத்து சொத்துன்னு ஏடி இப்படி அலையற? நான் அழிஞ்சிட்டு இருக்கனா? அடுத்து உங்க சொத்தை ஒண்ணு அபகரிக்கிறதுக்காக நான் அலையல. ஏன் சொத்தை சம்பந்தமில்லாத எவனுக்கோ தூக்கி கொடுக்க வேண்டான்னுதான் அதை பத்திரப்படுத்துறதுக்காக தான் பாக்குறேன். இங்க பாருங்க, உங்களுக்காகவும் நம்ம பையனுக்காகவும் தான் அலையிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்புதான் பத்மா. இங்க பாரு, உனக்கு உன் அண்ணன் தெய்வ மாதிரி. அவர் சொல்றதை நீ கேட்கணும்டி. அவருக்கு கட்டுப்பட்டு தான் நீ நடக்கணும். ஏங்க, எங்க அண்ணன் பண்றதெல்லாம் நியாயமா? ஏய், அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு தெரியாத தர்மமா? இங்க பாரு பத்மா, அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. இந்த சொத்துக்காக உன் அண்ணனோட பாசத்தை மறந்து பேசுறது நியாயமே இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க பேசாம போங்க. இத பாரு பத்மா, இந்த சொத்தை எத்தனை நாளைக்கு உன்னால வச்சு காப்பாத்த முடியும்? இந்த சொத்தும் பணமும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கையை விட்டு போயிருண்டி. ஆனா குடும்பமும் சொந்த பந்தமும் உன் அண்ணனும் என்னைக்குமே நமக்கு துணையா இருப்பாங்க. நான் சொல்றத கேளு பத்மா. இங்க பாருங்க, நான் சொல்றத முதல்ல நீங்க கேளுங்க. பொண்டாட்டி சொல்றத கேட்டவங்க எப்பவுமே நல்லாதான் இருப்பாங்க. நீ சொத்துக்கு ஆசைப்படுற பொண்டாட்டியா இருக்கிறதுனாலதான் நான் கேட்கல. நான் வந்து சொத்துக்கு ஆசைப்படுறேனா? சரிதான். சொத்து இல்லாத குடும்பத்துல பிறந்தவங்களுக்கு சொத்தை பத்தி மதிப்பு தெரியாதான். நான் உங்களை குறை சொன்னதா நினைக்காதீங்க. நான் யதார்த்தத்தை தான் சொன்னேன். நீ சொல்றது உண்மைதான் பத்மா. நான் சாதாரண ஆள்தான். எனக்கு இதோட சொத்து மதிப்பு தெரியாதுதான். நீ சொல்ற இந்த பணம், காசு, வீடு, தோட்டம், துறவு, இப்படி எதோட மதிப்பும் எனக்கு தெரியாதுதான். ஆனா பாசமும் நேசமும் விலை மதிக்க முடியாத சொத்துன்னு எனக்கு தெரியும்டி. மாயா பத்திரத்தை எடுத்து காமிச்சா பாத்தியா? அவளோட சொத்து எல்லாத்தையும் கல்யாணமான 6 மாசத்துல புருஷன் பேருக்கு மாத்தி இருக்கா. அதுதாண்டி பாசம், அதுதாண்டி நேசம். அந்த பாசத்தையும் நேசத்தையும் என் புள்ள சம்பாதிச்சிருக்கான். நீ உன் அண்ணன் பேச்ச மதிக்கல, அவரை விட சொத்து தான் பெருசுன்னு நினைக்கிற. இந்த பாரு பத்மா, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. உன் அண்ணனை தெரியாதனமா கூட வருத்தப்பட வைக்காத. அவர் மனசை மட்டும் நீ நோகடிச்ச, நீ ரொம்ப கஷ்டப்படுவ. ஏய், நீ கஷ்டப்பட்டா அவரு நொந்து போயிருவாருடி. வா பத்மா. இப்ப வந்து என்ன பண்ணணும்? மச்சான் கேக்குற இடத்துல வந்து கையெழுத்து போடு.